ஆற்றுல மணலெல்லாம் அள்ளிட்டாங்கன்னு இப்போ கூப்பாடு போடுறானுங்களே எல்லாமே அந்த 4.5 ஆண்டு காலத்தில் வலிச்சு நக்கி அள்ளினதே எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான். சரியா? ஆனா அதாவது திமுக காலகட்டத்துல இப்பவும் நடந்துட்டு இருக்கு. ஒரு அரசியல்வாதி அப்படி ஏதாவது குற்றம் சொன்னா தானே அவங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. நல்ல அரசு அப்படின்னு சொன்னா யார் வாக்களிப்பா? திமுக அரசு நல்ல அரசுனா இவருக்கு ஓட்டு போடுவாங்களா? திமுக என்ன மாதிரியான செயல்களை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது மக்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? சீமான் அவர்கள் சொல்லிதான் புரிய வேண்டிய. ஆமா, திமுக கூட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் இதை சொல்ல முடியும். திமுக இந்த போல ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு எடுத்து இதுதான் ஆதாரம் காட்டுங்க இந்தமா இதெல்லாம் நெகட்டிவ்னு எப்படி சொல்லுவாங்க? ஆமா, தேர்தல் நேரத்துல தோலை உரிக்கணும். இப்ப அவதூறு பரப்புறதுக்காக அவதூறுன்னு சொல்லாது, அறிவு கட்ட கலந்த அறிவு எப்படி சொல்ற? அன்னைக்கே அப்படி அன்னைக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்கு? அதே மாதிரி அவருடைய அக்கா மகன் எல்லாமே 4 பேர் குற்றவாளிகள்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துச்சு. அதெல்லாம் திமுக எந்த புடுங்குச்சு? திமுக மேல எந்த அரசு ஊழல் செஞ்சிருக்கு? அதெல்லாம் குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேத்திக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரேமலதா அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லியிருந்தாரு, அதற்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருந்தாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர் தான் திரு எடப்பாடி அவர்கள். ஏதோ காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா? அன்றைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து சிறைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டதின் காரணமாக, 2வது மருத்துவமனையில் இருந்த காரணத்தினாலையும், அப்போது வந்து நம்மளுடைய முதலமைச்சராக வந்து யார் இருந்தான்னா ஓபிஎஸ் இருந்தார். ஓபிஎஸ் வந்து சசிகலா வந்து ஓபிஎஸ்ஸை நீக்கிட்டு எடப்பாடியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கங்கணம் கட்டி எடப்பாடியை தேர்ந்தெடுக்கணும்னால வேற ஒரு பர்மனெண்ட்டாக முதலமைச்சர், ஏன்னா ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்க, அதனால் இன்னொரு இதாக வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால ஓஎம்ஆர் இதில் போகிற இடத்துல மகாபலிபுரம் போகிற ரோட்டில் இருக்குது. அங்கே வந்து ஒரு எம்எல்ஏக்களை எல்லாம் ரிசார்ட்டு, அது பெரிய ரிசார்ட்டு, அங்கே வர சொல்லி கிட்டத்தட்ட 4-5 நாளாக அங்கே வச்சு பேசி முடிவு பண்ணி யார் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுது. அப்போ வந்து இவர் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து யாரை கேட்குதுன்னா நம்ம இப்போ தாவேக்கா போனார் இல்லையா, செங்கோட்டையனை கேட்குறாங்க. ஏன்னா அவர் தான் சீனியர் மோஸ்ட் மேன். அவர் செங்கோட்டையனை என்ன சொல்கிறாரு, எனக்கு பணமுறை இருக்குது, அதனால் எனக்கு வேண்டாம், இவரை வேணால் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே அடுத்து இவரை கேட்குறாங்க. இவர் நான் 1 மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்தில் இவர் ஹைவேஸ் மினிஸ்டராகவும் பிடபிள்யூடி மினிஸ்டராகவும் இருந்ததுனால இவர் நிறைய பேருக்கு ஒப்பந்தங்களை கான்ட்ராக்ட் கொடுத்தார் இல்லையா, பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸு. இவருடைய சம்பந்தியும் பெரிய கான்ட்ராக்டர்ஸு பெங்களூரு தமிழ்நாட்டில் பண்ணுறாரு. அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு கேட்ட உடனே அவங்க எல்லாம் சரி நான் அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. சொன்ன உடனே இந்த அம்மாட்ட நான் செட்டில் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லி எம்எல்ஏக்கெலாம் ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணி அந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தி இந்த அம்மா தலைமையில் அதை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இந்த அம்மாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவரை வந்து என்ன பண்ணுது, அந்த அம்மா உட்காந்து கூப்பிட்டு கேட்குது. கேட்கும்போது அந்த அம்மா காலை பிடிச்சிட்டு நீங்கள் இந்த அம்மா என்னை உட்காந்து காப்பாற்றணும், என்ன முதலமைச்சராக்கணும், அந்த அம்மா காலில் அதுவும் உள்ளே பூந்து டேபிள் கடியில் பூந்துக்கிட்டு போய் காலில் விழுந்து கேட்பார். அந்த அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இவரை முதலமைச்சராக ஆக்குனாங்க. அது முதலமைச்சர் ஆக்கின பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே வந்து அவர் வந்து அவ்வளோ ஒன்றும் ஹேபபிள் இல்லை. அதிகாரிகளுடைய ஆட்சி தான் நடந்துச்சே தவிர அது அவருடைய அதிகாரத்துக்கு எந்த விதமான ஆட்சி நடக்கல. அவர் ஒன்றை மட்டும் குறிக்கோளாக இருந்தார், பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுல தான் அவர் குறியாக இருந்தார். அதனால் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகியும் அவர் ஹைவேஸையும் பிடபிள்யூடியும் வச்சுக்கிட்டார். பொதுவாகவே ஜென்ரலாக வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கவங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டையோ பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வருவாய் கொளிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இவர் அதை கையில் வச்சுக்கிட்டு அந்த வாங்கின கடனெல்லாம் செட்டில் பண்ணல, எல்லாத்தையும் செட்டில் பண்ணி ஆற்றுல மணலெல்லாம் அள்ளிட்டாங்கன்னு இப்போ கூப்பாடு போடுறானுங்களே எல்லாமே அந்த 4.5 ஆண்டு காலத்தில் வலிச்சு நக்கி அள்ளினதே எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான்.
சரியா? ஆனா அதாவது திமுக காலகட்டத்துல இப்பவும் நடந்துட்டு இருக்கிறது. திமுக காலகட்டத்தில் இப்போ பண்ணுறாங்கன்னா, அவரை கவர்மெண்ட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு மீட்டருக்கு வள்ளியும் தான் எடுக்கலாம், அது கீழே எடுக்கக்கூடாது அப்படின்னு. அதிமுக காலகட்டத்திலேயே அள்ளிட்டாங்க அப்படின்னா இப்போ திமுக காலகட்டத்துல அள்ளுறதுக்கு இருக்கணும் இல்லையா? இல்லையே, மணல் அது அல்லலையே. அதுதான் இருமா, இன்னமும் தோண்டி தோண்டி நீங்க இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கீங்க. மணல் எங்கடா இருக்கு? மணல் அல்லல, நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க. மணல் எல்லாம் போயிடுச்சு, அந்த ஆட்சியிலேயே போயிடுச்சு. அது 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியிலேயே மணல் அள்ளியாச்சு. ஏன்னா இவர் தானே அந்த பிடபிள்யூடிக்கும் அதுவும் பார்த்தாரு, எல்லாமே போயிடுச்சு. எங்கள் ஆட்சியில் வந்து அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாறைகளை உடைச்சு அதிலிருந்து வருது இல்லையா, அந்த பாறை சக்கையிலேருந்து தயார் பண்ணுறாங்க. எம் சாண்டுன்னு அதுதான் பேர். உங்க ஆட்சி காலகட்டத்துல மலைகளையும் வெட்டி கொள்ளையடிச்சுக்கிட்டு அதான்டா இருக்கு லூசு திமுக. கழுதையா, லூசு கழுதையா. எம் சாண்டு எதுலேருந்து வருது? பாறையிலேருந்து வருது. பாறை எங்கே இருக்குது? மலையில் இருக்குது. ஸோ மலையை நாங்கள் மட்டும் இல்லை, அந்த ஆள் ஆட்சி காலத்துலேயும் மலையை உடைச்சி தான் எம்சாண்டு அப்பையும் தயார் பண்ணார். எம்சாண்டுங்கிறத தயார் பண்ண ஆரம்பித்ததே எடப்பாடி தான். இங்கே தீர்ந்து போச்சுன்னு ஒன்று அவர் எம்சாண்டு தயார் பண்ணார். எம்சாண்டு தயார் பண்ணி அதுக்கப்புறம் நாங்களும் அதை எம்சாண்டு அதனாலதான் எடுக்கிறோம். சீமான் அவர்கள் சொல்றாரு இவங்க 2 ஆட்சியுமே கனிம வளங்களை கொள்ளையடிச்சு சொத்து ஏம்மா, ஊழல்களை ஒரு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. புரியாமல் பேசுகிறாருமா அவர் மாப்பிள்ளை சார். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. வீடு கட்டணும், அரசு அலுவலகம் கட்டணும், ரோடு போடணும், இதுக்கெல்லாம் எங்க இல்ல, ஜல்லி மணல் வேணும்? தமிழகத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்தினா பரவாயில்ல, மற்ற மாநிலங்களுக்கும் இவங்க மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எங்கேயும் போல நமக்கு பேபி அணை கேரளாவுக்கு போகுதுன்னு இருமா. சொல்றாங்க. கேரளால பேபி அணைன்னு ஒன்று இருக்குது, பெரியார் டேமுக்கு கீழே இருக்கு. அதை ரிப்பேர் பார்க்கறதுக்கு நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம், புரியுதுங்களா? அதே மாதிரி அங்கே நமக்காக உள்ள சில வேலைகள் இருக்குது அந்த பெரியார் டேம்லேயும். அதுக்கு கேரளா வழி தான் மூணாறு அந்த பக்கம் தான் போகணும், சரியா? அதுக்கு வேற வழி இல்லை. அதிக அளவுல போதே, குறைந்த அளவுல எல்லாம் அது அந்த ஒரு குறைந்த அதிக அளவுல வேலைக்காக போகுது. குறைந்த ஏம்மா, என்னைக்கோ ஒரு நாளைக்கு தாம்மா ஒரு லோடு. சும்மா இவங்க கதை விட்றானுங்க. நான் என்ன சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படின்னா டெய்லி போச்சுன்னா தான் இவங்க பிடிச்சி பிடிச்சி சீட்டு போட்டுருவாங்கல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு கீழே தானே நடந்துட்டு இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைடா. பெர்மிஷன் வாங்கி லைசன்ஸ் வாங்கி தான் போகும். அவங்க லாரி போகும்போது பெர்மிட் இருக்கணும். பெர்மிட் இல்லாமல் லாரி போனால் நமக்கு செக் போஸ்ட் இருக்குது. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் வண்டியை நிப்பாட்டி அதை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இதெல்லாம் எடப்பாடி ஆட்சியிலையும் சரி, நம்ம ஆட்சியிலையும் இது நடக்குது. இது நடக்குதுன்னா இது தெரியாமல் பேசுகிறாரு. யார் பேசுகிறா? நம்ம திரு சீமான் அவர்களுக்கு தெரியாம பேசுறாருன்னு சொல்றீங்க. ஆமாம், இதுக்கு கனிம வளத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு கலெக்டரேட்டில் ஒரு டெப்டி தாசில்தார் இதில் இயங்குது. அந்த கனிம வள தாசில்தார் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவர் தான் பெர்மிஷன் கொடுப்பாரு. இத்தனை லோடு எடுத்துக்கலாம், இத்தனை லோடு பண்ணலாம் அப்படிங்கிறது அவர் தான். அவர் சலானில் கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் அந்த சலானு பணத்தை கட்டிட்டு கவர்மெண்ட்டு ட்ரெஸரியில் பணம் கட்டணும். பணத்தை கட்டி அதுக்கப்புறம் அந்த இதை எடுத்துகிட்டு போகலாம், புரியுதா? இதெல்லாம் தவறான தகவலை பரப்புரை பண்ணுறாங்க. ஒரு அரசியல்வாதி அவங்கள நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஒரு அரசியல்வாதி அப்படி ஏதாவது குற்றம் சொன்னா தானே அவங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. நல்ல அரசு அப்படின்னு சொன்னால் யார் வாக்களிப்பா? திமுக அரசு நல்ல அரசுனா இவருக்கு ஓட்டு போடுவாங்களா? திமுக என்ன மாதிரியான செயல்களை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது மக்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? சீமான் அவர்கள் சொல்லிதான் புரிய வேண்டிய அவசியம் இல்லையா? மக்களுக்கு தெரியுங்கிறதெல்லாம் எல்லாமே மக்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரிஞ்சு ரோடு சரியில்லைம்பாங்க, அதுக்கப்புறம் தண்ணி வரலைம்பாங்க, இதுதான் சொல்லுவாங்க. எங்கள் ஆட்சி காலத்தில் ரோடும் தண்ணியும் நல்லா தான் இருக்குது, புரியுதா? இந்த ஆண்டு பெய்த மழைக்கு எங்கேயும் வெள்ளக்காடு இல்லை. ஏன்னா இந்த ஆண்டு சரியா மழை பெய்யாததுனாலதான் திமுக அப்படியெல்லாம் இல்லை. சராசரி இங்க பாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரே நேரத்துல 162 சென்டிமீட்டர் 169 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது, புரிஞ்சுக்கோங்க. 169 சென்டிமீட்டருங்கிறது ஹிஸ்டரியிலே கிடையாது. அவ்வளோ பெரிய மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ண முடியும்? எல்லா ஏமா ஒன்றும் இல்லைம்மா, நேற்று துபாயில் முந்தா நாள் தெரியுமாம்மா, துபாயில் இப்போ பயங்கர வெள்ளம்மா, மழை பெஞ்சு பயங்கர வெள்ளம் நிறைய பில்டிங்லாம், பெரிய பெரிய பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு. நீங்கள் டிவியில் பார்த்தீங்களா இல்லையா? அதனால இப்போ பில்டிங்கே போயிடுச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் மணலில் தானே கட்டுறாங்க. இது நிறைய தண்ணி வந்ததுனால, காட்டாற்று வெள்ளம் போல் வந்ததுனால பூரா அரிச்சு, மண்ணை பூரா அரிச்சதெல்லாம் வீடுகள்லாம் விழுந்து போச்சு. காருகள்லாம் அப்படி இப்படி எக்கச்சக்கமான கார் போயிடுச்சு. ஆகையினால எல்லா இடங்கள்லையும் அதிகப்படியான வெள்ளம் வந்தாக்கா அது இயற்கை. அதை கட்டுப்படுத்த மனிதனால் இயலவே இயலாது. அதுக்கு சாதாரண ஒரு மழைக்கே தண்ணி தெரியுது அப்படி சாதாரண மழைக்கே டேம்லாம் அடிச்சுட்டு போகுது. சாதாரண மழைக்கு எந்த டேம் அடிச்சுட்டு போச்சு? எவனாவது கதை கட்டினாங்கிறதுனால பேசாத. எந்த டேமு நாங்க கட்டின டேம் போல. ஒரு பாலம் போச்சு. அந்த பாலத்துக்கு அவங்க எஸ்டிமேட் போட்டது 1 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் இதுதான் கட்டினாங்க.
வெள்ளம் இவ்வளவுதான் போகும் அப்படின்னு. ஆனா அது 10 லட்சத்துக்கு மேல போனதுனால அது வெள்ளத்துல அதை அடிச்சிட்டு போச்சு. இது எங்க இதுல ஒண்ணு. எடப்பாடி ஆட்சி காலத்துல எத்தனை பாலங்கள் போச்சு தெரியுமா? நிறைய பாலங்கள் போச்சு. எத்தனை பாலங்கள் போச்சு? 9 பாலம் போச்சு. எடப்பாடி ஆட்சி காலத்துல 9 பாலம் போச்சு. எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஆள் இல்ல பேசலாம். அப்ப பெய்ஞ்ச மழைக்கும் உங்களுடைய ஆட்சியில பெய்யற மழைக்கும் வந்து ரொம்ப அதாம்மா குறைவு. எங்க ஆட்சியில பெஞ்சதாமா அதிகப்படியான மழை. 169 சென்டிமீட்டர் மழைங்கிறது எங்க ஆட்சி காலத்துல தான். அது அவங்க ஆட்சி காலத்துல அதிகப்படியான மழை பெஞ்சது 85 விழுக்காடு தான். 85 விழுக்காடு சென்டிமீட்டர் தான். நீங்க உங்களுக்கு வேணும்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க எந்தெந்த வருஷம் எவ்வளவு மழை பெஞ்சிச்சுன்னு. ஆகையினால எல்லாருடைய ஆட்சி காலத்திலும் இயற்கை சீற்றங்கிறது இருக்கும். அதுக்கு யாரும் தப்ப முடியாது. அது அவங்களையும் குறை சொல்ல முடியாது, நம்மளையும் குறை சொல்ல முடியாது. டெல்டா விதிகளில் வந்து இந்த வெள்ள பாதிப்பு இந்த வருஷமும் நமக்கு கொஞ்சம் குறைவு தான். போன வருஷம் அதிகமாக இருந்தது, இந்த வருஷம் கம்மி தான். இதெல்லாம் அளவீடு வந்து அவங்க எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் எடுத்து வைக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்குது, எல்லாத்தையும் எடுக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் எல்லாமே ஒழுக்கமாக தான் நடக்கணும்னு முயற்சி பண்றோம். சரி, இப்ப எடப்பாடி இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வச்சிருக்காருன்னா, முதல்ல திமுகவுல ஆளே கிடையாது, எல்லாம் அதிமுகவுல இருந்து போனதுதான். 8 அமைச்சர்கள் அதிமுகவுல இருந்து போனவங்க தான். அதே போல இப்ப எம்எல்ஏக்கு நிக்கக்கூடிய பல பேர் வந்து அதிமுகவுல இருந்து போனவங்க தான். ஏம்மா, நீ சின்ன குழந்தைடா, உனக்கு தெரியாதுடா. நாங்கள்லாம் எங்க இருந்தோம்? திமுகவில் தானே இருந்தோம். எல்லாத்துக்கும் பேஸ் வந்து திமுக தான். இல்ல நீங்களுமே சொல்றத அதிமுகவுல இருந்து கேளுமா, தானே திமுக சொல்றத வந்தீங்க. கொஞ்சம் கேளு. பேஸ் வந்து திமுக தான். நானும் திமுக, எம்ஜிஆரும் திமுக. கேளுங்க, நானும் திமுக, எம்ஜிஆரும் திமுக. எம்ஜிஆர் கூட இருந்த அத்தனை அமைச்சர்களும் திமுக அமைச்சர்கள் தான். எல்லாம் அங்கே இருந்தவங்க தான். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாங்கள்லாம் முன்னாடி போயிட்டோம். நானும் நாங்கள் முன்னாடி போனோம். எங்களுக்கு பின்னாடி நம்ம சில இவருடைய மாமனார் இருக்கார்ல, நம்ம சீமானுடைய மாமனார், அவங்கெல்லாம் எங்களுக்கு பின்னாடி வந்து சேர்ந்தாங்க. அதே மாதிரி எங்களோட வந்தவங்க ஒரு 4-5 பேர் தான். அவங்கெல்லாம் இப்போ எல்லாம் பல்ப் வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் இருக்கேன், அந்த அட்வொகேட் ஒரு ஆள் இருக்காரு அண்ணா நகரில். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி வந்தவர் தான் இப்போ செங்கோடையனெல்லாம், புரியுதுங்களா? நாங்கள்லாம் முன்னாடி போய் நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட்லேயே கையெழுத்து போட்டவங்க அந்த பைலாவில், பதிவில். ஆகையினால அங்கே தான் இருந்தோம். திமுகவில் இருந்து அதிமுக போனோம். அதிமுகவில் இருந்து அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் இருக்கும் தொட்டிக்கு நான் இருந்தேன். ஜெயலலிதா இருக்கும்போது கூட ஒரு ஆண்டு வள்ளியும் அங்கே தான் இருந்தோம். ஜெயலலிதா ராஜீவ்காந்தி ரத்தத்தினால் நான் வெற்றி பெறவில்லைன்னு அந்த அம்மா பேசுனதுனால எனக்கு மனசு சங்கடமாகி கிளம்பி வந்துட்டோம். இது மாதிரி நிறைய பேர் அந்த நேரத்தில் வந்துட்டாங்க. அப்போ வந்தவங்க நாங்கள் எங்கே போக முடியும்? வேற கட்சிக்கு நான் காங்கிரஸ் போனேன். மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? திமுகவுக்கு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி அங்கே பிடிக்கலைன்னா இங்கே வருவாங்க, இங்கே பிடிக்கலைன்னா அங்கே போவாங்க. இது ரெண்டும் குடுக்கல் வாங்கல் மாதிரி, சம்மந்தி வீடு மாதிரி. திமுகங்கிறது தாய் வீடு, அது புள்ள வீடு. அதனால அங்க இருப்பாங்க, இங்க இருப்பாங்க. இது மூலியமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, திமுக வந்து ஒரு பலவீனமான ஒரு கட்சியா வந்து இருக்கு. ஏன்னா திருவண்ணாமலையில ஏவவேலு அவர்கள் வந்து நிக்கிறாரு, அவருக்கு பிரச்சாரம் பண்ண உதயநிதி வந்து போறாரு. சீனியர் அப்படின்னு பார்த்தா ஏவவேலு அவர்கள் தான். அவருக்கு இருக்க செல்வாக்கு பெருமளவுல இருந்தாலுமே உதயநிதி அவர்கள் போய் பண்ற அளவுக்கு இருக்காருன்னா, அப்போ மக்கள் அதிருப்தியில தானே இருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கடா. நீங்க இப்ப அங்க இருக்க ஏழுமலைன்னு சொல்லி அவர் வந்து பாமகல நிற்கிறாரு. இந்த ஏழுமலை வந்து திமுகல இருந்தவர், சரியா? இந்த ஏழுமலைக்கும் காமாட்சி நாயுடும் என்ன உறவுங்கிறது உங்களுக்கு தெரியாது. உறவுன்னா பிளட் ரிலேஷன் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பு. நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள். அவர் திமுகவில் தான் இருந்தார். அவருக்காகவே நான் 2 முறை வந்து அப்போ கூட ஸ்டாலின்கிட்ட பேசி எப்படியாவது அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அந்த நேரம் அவர் சிஎம் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து இவர்கிட்ட, ஏன்னா அவர் மாவட்ட செயலாளர் வந்து அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டாரு. நான் என்ன சொன்னேன், அவர்கிட்ட போய் சொல்கிறதுனா அவர் தானே இவரை வளர விடக்கூடாதுன்னு இருக்காரு, அவர் எப்படி தருவார்? இல்லை நீங்கள் பேசுங்க நாயுடு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு முறை அவர்கிட்ட சொன்னேன். அவர் சில காரணங்கள் சொன்னார். இந்த தம்பி வந்து ஒன்றிய துணை செயலாளராக இருந்தார். ஆனால் இவர் வீட்டில் கிங்ஷன்லாம் வைக்கும்போது இவரை புறக்கணிச்சு, மாவட்ட செயலாளரை புறக்கணித்து மற்ற ஆளுகளை வச்சு நடத்தி தனக்கு ஒரு ஸ்ட்ராங் பெல்ட் இருக்க மாதிரி சீன் போட்டிருக்காரு. இதெல்லாம் என்கிட்ட சொன்னார். அது ஏழுமலையும் என்கிட்ட சொன்னார். ஏழுமலை சினிமாவில் கூட நடித்தாருமா. ஒரு 2 சினிமாவில் நடித்தார். ஆள் நல்லா இருப்பார், பெரிய கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டர் தான்.
அது இப்போ வந்து அங்கே அவரை எதிர்த்து நிற்கிறாரு. இப்போ வந்து அங்கே வந்து வன்னியர்கள் வந்து ஓரளவுக்கு இருக்காங்க. அங்கே அதிகமாக இருக்க கம்யூனிட்டி வந்து நம்பர் 1 கம்யூனிட்டி வந்து முதலியார், நம்பர் 2 வந்து வன்னியர், தேர்டு வந்து பிள்ளை நாயுடுஸ் அவங்க இருக்கோம். இப்போ எங்கள் கம்யூனிட்டியில் வந்து எங்கள் ஓட்டு வந்து 75% வந்து ஏவாவேலுக்கு போகும், 25% வந்து பிஜேபி கூட்டணிக்கு தான் போகும். ஏன்னா எங்கள் ஆளில் வந்து அந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கவனே என்னுடைய செயலாளர் தான் இருக்கார். நாயுடு சங்க செயலாளர் தான் அங்கே பிஜேபிக்கே செயலாளராக இருக்கார். இப்போ மாநாடு போட்டதே அவர் தான், பிஜேபி மாநாடு அங்கே போட்டார். அதனால எங்கள் ஓட்டு 25% ஓட்டு அங்கே தான் போகும். அப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருது. இப்போ நானுமே தேர்தல் பிரச்சாரத்துக்கு அங்கே போகத்தான் போகிறேன். இல்ல 75% உங்களுக்கு இருக்குன்னு சொல்ற போது அப்போ மத்தவங்க போய் அங்க பிரச்சாரம் பண்ணணும் ஏமா அவசியம் இல்லையே. நீங்கள் அப்படியெல்லாம் தூங்கிட முடியாதுடா. அப்புறம் வந்து முயல் ஆமை கணக்காயிரும். நமக்கு தான் எல்லா செல்வாக்கு இருக்குமேன்னு ஆமை தூங்குன மாதிரி, முயல் தூங்குன மாதிரி நம்ம தூங்க முடியாது. விழிப்போட தான் இருக்கணும். அப்ப அரசியல் இதன் மூலியமா அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா? ஏமா அதிமுக கூட்டணி என்னடா இது ஸ்ட்ராங்கு, இதை வச்செல்லாம் அப்படியெல்லாம் பரப்புரை பண்ண இயலாது கண்ணு. ஸ்ட்ராங்கு நம்ம எல்லா தொகுதியும் அவர் சுற்றுப்பயணம் பண்ணுறாரு. அது மாதிரி அந்த தொகுதிக்கும் அவர் போகிறாரு, அவ்வளோதான். அது சிஎம்மும் போவார். எல்லாருமே அந்த தொகுதிக்கு நானும் அங்கே தான் போக போகிறேன். நானும் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அங்கே இருந்து எங்கள் சங்கங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுவேன். கொளத்தூர் போக போகிறேன், எல்லாத்துக்கும் போக போகிறேன். இன்றைக்கி எனக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த தொகுதியெல்லாம் போகணும்னு சொல்லி. சரியா? ஆகையினால இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அவங்கவுங்க தேர்தலில் பரப்புரை பண்ணி அவங்க ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு, வெற்றி வாய்ப்பை தேடி போகிறதுக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் சொன்னால் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல வைக்கிறீங்க? அவர் எந்த அளவுக்கு லாய்க்கு? அவர் முன்னாள் சீஃப் மினிஸ்டருங்கிறதுனால அவரெல்லாம் எங்களுக்கு மேலே கிடையாது. அரசியலில் அவர் கத்துக்குட்டி. அவரை போய் 13 பேரை சுட்டு என்ன 13 பேரை சுட்டு ஆமா அடிப்பட்ட தொண்டன்ல இருந்தார். 13 பேரை சுட்டு கொண்ட போது என்ன சொன்னாரு? நானே டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் யார் ஆட்சி பண்ண சொல்றா கண்ணு? ஒரு சீஃப் மினிஸ்டர் அவருக்கு தெரியாம ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து 13 பேரை சுட்டு கொண்டு விட்டாங்க. இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி திமுக கண்டு கொள்ளாமல் இருக்கோ அதே போல அவரும் இருந்திருக்காரு. திமுக கண்டுகொள்ளாம இருக்குன்னு எதை வச்சு சொல்ற? எதுவுமே நாங்க கண்டுக்கல. நடப்புகள் வச்சுதான் வந்து திமுக கண்டுக்கல. அப்படி எல்லாம் கிடையாது. எங்களுக்கு டைம் டு டைம் எங்களுக்கு எல்லாமே வந்துரும், புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கல நீங்களா சொல்லாதீங்க. போராட்டங்கள் அது இதெல்லாம் வந்து அது தேர்தல் நேரங்கள்ல நடத்துறது சர்வசாதாரண உண்மைதான். நீங்க இதை முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. எப்பயுமே தேர்தல்னு வருதுன்னா அதுக்கு முன்னாடி வயிறு நிறைய சாப்பிட்டவங்க கூட எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு வந்துதான் உட்காந்துருப்பாங்க. இது சகஜம். கிடைக்காமலே வந்து உட்காந்து போராட்டம், கிடைக்காம இருக்கிறவனும் இருப்பான், கிடைக்கிறவனும் வந்து இருப்பான். காரணம் என்னன்னா தேர்தல் நேரத்துல நமக்கு செஞ்சிருவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். அப்ப கூட அந்த அவங்களுடைய மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றாம உங்க கனவு சொல்லுங்கன்னு போய் கேக்குறீங்க. அவங்களோட கனவே அதுதானே. அதை நிறைவேற்றாம அவங்க கனவே அதுதான்மா. கனவு அதுதான். என்ன கனவு? அவ எல்லாத்துக்கும் தான். உனக்கு கூட தான் கனவு இருக்கணும். நல்ல ஒரு உனக்கு கூட ஒரு கனவு இருக்கணும். நம்மளும் பெரிய இளவரசி ஆயிரணும், நம்மளும் அதானி வீட்டு மருமகளா போகணும்னு கூட உனக்கு ஆசை இருக்கலாம். பட் காரியம் நடக்கணும் இல்ல. அதுதான் சார் ஒரு பேசிக் அடிப்படையான வசதிகளை மக்கள் கேக்குறாங்க. அதுவே அதெல்லாம் அடிப்படையான வசதி எல்லாம் நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு மேல வேற எந்த கொம்பனும் எந்த ஆட்சியிலையும் செய்ய முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி செய்தது அதிகம். நீ இப்ப இது திடீர்னு இவ்வளவு பரப்புரைக்கு வந்துட்டிய. அந்த எடப்பாடிக்கு ஏற்கனவே பிரேமலதாவை பத்தி தானே கேட்ட, அப்புறம் என்னத்துக்கு அதை விட்டுவிட்டு இங்க வந்துட்ட? இல்ல நீங்க தான் சார் அந்த சீட்டை பத்தி கேட்டா உடனே வந்து அந்த கனிம வளங்கள் பாரு. பிரேமலதாவுடைய கேட்ட, பிரேமலதா போன தேர்தல்ல அவங்களுக்குள்ள இவர் என்ன சொன்னாரு? இந்த அம்மா கேட்டாங்க, எனக்கு ராஜ்யசபா கொடுங்கன்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு ஒண்ணுமே பதில் சொல்லாமலே இருந்தாரு. கடைசியில வந்து கேட்கும்போது இல்லை நான் எப்போ உங்களுக்கு தரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி பொது வழிகள்லயே பேசினாரு. நாங்கள் ஒன்றும் அக்ரிமெண்ட் போடலையே, நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னாரு. அவர் என்ன நினைச்சாரு? அந்த பேப்பரை மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசிடுச்சு அந்த ஆள். கடைசியில் இப்போ இவ்வளோ நாள் விட்டுடுச்சு. காரணம் என்னன்னா கூட்டணிக்கு போனாலும் போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்துடலாம். திரும்பவும் அதிமுக கூட்டணிக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வந்தா வந்துரும். அதனால இந்த லெட்டர் நம்ம காட்ட வேண்டாம். இல்ல ஏன்னா அவங்க வந்து கூட்டணிக்கு அதிமுகவுக்கு போக போறதுல முடிவு பண்ண உடனே கூட அவங்க வந்து எடுத்து காமிச்சிருக்கலாம்.
இவ்ளோ நாள் கழிச்சு எடுத்து காமிக்கிறாங்க. திமுகவுடன் கூட்டணி வச்சதுக்கு ஆமா, அப்புறம் திமுக கூட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா திமுக இந்த போல ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு எடுத்து இதுதான் ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு. இந்தமா இதெல்லாம் நெகட்டிவ்னு எப்படி சொல்லுவேன்? கையெழுத்து அவர் தானே கையெழுத்து போட்டிருக்காரு. இப்ப முந்தா நாள் சொல்லிருச்சு. ஏதாவது இப்ப இதுவரை மறுப்பு யார வேணாலும் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் சொல்றேன், மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம்ல. நீ யோக்கியனா இருந்தா இல்ல நான் அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடல, இது எங்க லெட்டர் பேட் கிடையாது அப்படின்னு சொல்லணும்ல. அவங்க வச்சதே வந்து எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு உண்மையாவே இருந்தா அன்னைக்கே எடுத்து ஆதாரம் இருக்கான்னு கேட்டு இருந்தாரு இல்லையா? அன்னைக்கே நீங்க கொடுத்த ஆதாரம் இதோன்னு எடுத்து. அதெல்லாம் இந்த அரசியல் அப்படி எல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் அரசியல் தந்திரங்கள், புரிஞ்சுக்கோ. ஏன்னா எடப்பாடி அவர்கள் மீது தேர்தல் நேரத்துல ஆமா 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 தேர்தல் நேரத்துல தோலை உரிக்கணும். இப்ப அவதூறு பரப்புறதுக்காக அவதூறு சொல்லாது, அறிவு கட்ட கல்த. அறிவு எப்படி சொல்ற? அன்னைக்கே எடுத்து அப்படி அன்னைக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்கு? தேர்தல் நேரத்துல சொல்ல, தேர்தல் நேரத்துல சொன்னா தானே வீக் ஆகும், புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு சொன்னா புஷ்னு போயிரும். இன்னைக்கு சொன்னா அது எல்லாரும் இப்ப நம்ம பேச்சு பொருளாச்சா, நம்மளே டிபேட் எடுக்கிறோமா? அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து ஆதாரம் இருந்தா காட்டுங்க நான் குடுக்குறேன்னு சொன்னார்ல அன்னைக்கு. அதெல்லாம் ஆதாரம் அதெல்லாம் அன்னைக்கு சொல்லாமல, அன்னைக்கே சொல்லியாச்சு. ஓரளவு இவங்களும் சொல்லிட்டாங்க. ஆதாரம் நீங்க கையெழுத்து போட்ட பேப்பர்லாம் எங்கள்கிட்ட இருக்கு, நீங்க அது எல்லா டிவிலையும் கொடுத்துச்சு. அன்னைக்கே எடுத்து காமிச்சிருந்தா எடுத்து காட்ட வேண்டிய அவசியம், அப்படியே எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அவர் அன்னைக்கு அந்த லெட்டரை வாங்கிட்டு கிழிச்சு போட்டு இருந்தாருன்னா என்ன பண்ணுவ? அதாவது ஒரு விஷயம் மீடியாக்கள் முன்ன இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் சைன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்க பாருமா, அரசியல்ல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அது உங்களுக்கோ எனக்கோ வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாது. உள்ளே இருக்கவங்களுக்கு தான் அது எப்படி என்னங்கிறது தெரியும். அது உள்ள இருக்கிறதுனால அது இந்த லெட்டரை பத்திரமா பேங்க் லாக்கர்ல வச்சுட்டு இருந்து இப்ப கூட்டணி, இந்த கூட்டணி செக்காவது எங்க எடப்பாடி விட்ட செக்கா இருந்தா இந்த லெட்டர் வெளியிலேயே வந்திருக்காது. அமைச்சு ஒரு மாத காலத்துக்கு. ஆமா, அது ஒரு மாசம் என்ன, தேர்தல் பரப்புரைக்கு முன்னாடி பூத் போலிங் முத நாள் கூட வெளியில விடுவாங்க. பெரிய ஷாக்கா வரும். ஏன்னா அது வரைக்கும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, பிளான் பண்ணி அப்ப வந்து கொடுத்தா தான் மக்கள் வந்து பாரு இவ்வளவு பெரிய பொய்யனா எப்படி மக்களை எதுக்கணும்? அது உண்மைதானே? நான் என்ன சொல்றேன், உண்மையைத்தானே லெட்டர் சொல்றாங்க, பொய்யான லெட்டர் காட்டலையே. உண்மையான லெட்டர் காட்டுறதுக்கு என்ன மடைமாற்றம் செய்யறாங்க பாரு. இது வந்து தேர்தல் பரப்புரையில இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு நிச்சயம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உலகம் உருண்டைதான், சுத்திக்கிட்டே வரும், புரிஞ்சதா? ஆகையினால இதெல்லாம் அப்படித்தான் வச்சுட்டு இருப்பாங்க. எந்த நேரம்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல கரெக்டா எடுத்து அடிச்சிட்டாங்க. இப்ப கொத்திக்கிட்டு அப்ப அதை பத்தியே பேசாம வேற எதை பத்தியே பேசிட்டு தர்றாரு. இல்ல இப்ப இதுல இன்னொரு விஷயமா என்னன்னா, முதல்ல ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கும் டிஎம்கேக்கும் தான் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ டெல்லியை விமர்சனம் பண்றதை விட்டுட்டு எடப்பாடி அவர்கள் டைரக்டா வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அதாவது தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பெரும் ஆதரவு வந்து வந்திருக்கு. இந்த ஆதரவை நம்ம அப்படியே விட்டா அவருக்கு சாதகமா ஆயிரும் அப்படின்னு சொல்லி இப்ப டைரக்டா என்ன ஆதரவு? சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறதுக்கா? மக்கள் சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க சங்கூதிக்கிட்டு, அதனால ஆதரவு. அரையமா நீ வேற ஆடி காத்துல அம்மி பறக்கையில இந்த கொலை எல்லாம் திடீர்னு எடப்பாடி அவர்களை விமர்சிக்க எடப்பாடி மட்டும் இல்லாம நாங்க வந்து பிஜேபிய பண்றோம். பிஜேபிக்கு அவங்கள வச்சு இனிமே வந்து அரசியல் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? நாங்க இப்ப இன்னைக்கு என்ன பேசினார் காலையில தெரியுமா உனக்கு? காலையில இவர் வந்து பேசினார்ல, யாரு பேசினா? தமிழ்நாட்டுல நாங்க திமுகங்கிற ஒரு விஷக்கிருமி அப்படின்னு பேசினாரு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல். அதுக்கு பதில் பேசியிருக்காரு. சரியா? எல்லாருமே எங்க லீடர்ஸ் எல்லாருமே பியூஷ் கோயல்ல வறுத்து எடுத்தாச்சு. உங்க ஆட்சியை காட்டுல எங்க ஆட்சி மோசம் இல்ல. தமிழ்நாட்டுல எங்க இன்னைக்கு நம்பர் 1 ஆட்சி தமிழ்நாடு தான். இது இந்த மாநிலங்கள்லயே இந்திய அரசியல் அரங்குல இருக்கக்கூடிய எல்லா ஒன்றியத்துல இருக்க மாநிலங்களே நம்பர் 1 நடந்துகிட்டு இருக்கு. நிறைய குற்றங்கள் அதன் நீதான் போய் பார்த்துட்டு வந்த. எல்லா இங்க பாரு, எல்லா ஆட்சியிலையும் எல்லா மாநிலத்திலையும் நடக்குது. இங்க மட்டும் இல்ல, எல்லா மாநிலத்திலையும் எல்லாத்திலையும் தான் இது நடக்கும். இது வந்து சகஜம், மனிதனுக்குரிய குணங்கள். உங்களுடைய ஆட்சிக்கும் அவங்களுடைய ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க ஆட்சியை பாரு, அங்க எடப்பாடி ஆட்சி காலத்துல எவ்வளவு நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. சரியில்லை, அத சரியில்லைங்கிறதுனால நீங்க எங்களை தேர்ந்தெடுக்கல. அவன் வந்து அயோக்கியன். அதனால அந்த அயோக்கியனால சீமான் சொன்ன மாதிரி வந்து இரு கட்சிகளுமே
இந்த மாதிரி ஊழல் குற்றங்கள் நிறைந்த ஒரு இருமா அவர் 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 பண்றாங்க. வந்து கிணத்து தவளை கத்துதேங்கிறதுக்காக நாங்க எட்டி பார்க்க முடியாது. அதெல்லாம் கிணத்து தவளை, அது தவுதேன்னு பார்க்க முடியாது. புரியுதா? ஏதாவது மழை பெய்யும் போது கத்துச்சுனாலும் ஏதோ தவளை கத்துது மழை வரப்போகுதுன்னு சொல்லலாம். இது கிணத்துக்குள்ள இருந்துட்டு கீன்னு கத்திக்கிட்டு இருந்தா யாருக்கு என்ன வலிக்க போகுது? இப்ப ஏற்கனவே எல்லா மிக்ஸ் மீடியாலையும் என்ன டெல்லியில இருக்கவங்க பூரா இங்க வந்து சர்வே பண்ண ஆரம்பிச்சுட்டான் இந்த 4 மாநில தேர்தல்களை பத்தி. எல்லாத்துலயும் என்ன போடுறான்? 4.5 விழுக்காடு தான் போடுறான். 4.5 விழுக்காடு தான் போடுறான். ஏன்னா மிஞ்சி போனா இன்னொரு 5 விழுக்காடு வேணா கூட வரலாம், அவ்வளவுதான். 6க்கு மேல இவர் போகவே முடியாது. அதே மாதிரி அந்த தம்பி 10க்கு கீழே தான் சில ஊடகங்கள் போட்டாங்க. ஒரு ஊடகம் மட்டும் 12.5 போட்டிருக்கான். ஒரு ஊடகம் மட்டும்தான். புரியுதுங்களா? சிஎன்ஐ மட்டும்தான் 12.5. யாருக்கு? தாவேக்காவுக்கு. இவருக்கு வந்து 37 சில்லறை தான் போட்டிருக்காங்க. யாருக்கு? நம்ம எடப்பாடி கூட்டணிக்கு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வந்து 43%, 43.4 போட்டிருக்காங்க. இதெல்லாம் அது ஒரே மாதிரி 4 சேனல்லையும் ஒரு 1/2%, 1/4% கூட முன்ன பின்ன தான் வந்துகிட்டு இருக்கு கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்புகள்லாம் மூட்டையை கட்டி வச்சிடலாம், நமக்கு அது தேவையில்லை. ஒட்டு மொத்தத்துல தமிழ்நாட்டுல வந்து நான் எல்லா அரசையும் பார்த்துட்டேன்டா. காங்கிரஸ் ஆண்ட காலத்துல நான் பார்த்துட்டேன். காங்கிரஸ் ஆண்ட காலத்துல வறுமைன்னா அந்த அளவுக்கு வறுமை இந்த நாட்டுல. நீங்க உங்களுக்கு சொன்னா புரியுமோ புரியாதோ தெரியல. அரிசி கடையில அரிசி கிடைக்காது. பர்மான்னு சொல்றோமே, இப்ப மியான்மர் இருக்கு இல்லையா, மியான்மர்ல இருந்து தான் அந்த காலத்துல குருணை வரும். அதுக்கு பேரே பர்மா குருணைன்னு சொல்லுவோம். இப்போ பர்மாங்கிறத மியான்மர்னு மாற்றிக்கிட்டாங்க. அந்த குருணைகள் தான் வந்து ஷிப்பில் அப்போ வந்து இங்கே வரும். அதுக்காக ஒவ்வொருத்தரும் வருஷ கட்டி நிற்பாங்க கடைகளில். ரேஷன்லாம் அப்போ கிடையாது, கடைகளில் தான் வருவாங்க. அந்த கடைகளில் போய் ஒவ்வொருத்தருக்கும் அப்போ 1 படி 2 படின்னு தான் கொடுப்பாங்க. 4 அணா தான் அந்த 4 அணா 8 அணாவுக்கு 2 படி வாங்குவாங்க, அவ்வளோதான். அதை பொங்கி தான் சாப்பிடுவாங்க. இது தவிர மழை இல்லாத பொய்த்து போனதுனால நம்ம வந்து காட்டு வெள்ளாமைகளும் இல்லாமல் போயிடுச்சு. சில பேர் கொஞ்சம் தண்ணி இன்னி வச்சிருக்கிறத வந்து இந்த சோளம், வெள்ளைச்சோளம், இருங்கு சோளம், இந்த மாதிரி இதுகள்லாம் பயிர் பண்ணுவாங்க. அதுல இருந்து வரக்கூடிய அதை வச்சு காய்கறி சாப்பிட்டுக்கிட்டு இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா 67 தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் எலியை பிடிச்சி திம்பாங்க. அதுக்கப்புறம் வேட்டையாடி ஏதாவது விலங்குகளை வேட்டையாடி அதை திம்பாங்க. அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்துச்சு. சரியா? கப்பக்கிழங்கு இருக்குல்ல, கேரளாலேருந்து வரும் கப்பக்கிழங்குனா இதுதான்டா. இந்த குச்சிவெள்ளி கிழங்கு ஒரு கிழங்கு இருக்குதுல்ல, பார்த்துருக்கியா? பெரிய பெரிய கிழங்கா இருக்கும்ல, பார்லி அதுல இருந்து தானே தயார் பண்றாங்க. அந்த கிழங்கத்தான் வாங்கி வாங்கி மக்கள் அவிச்சு தின்னாங்க. சக்கரவள்ளி கிழங்கு கூட அப்ப கிடைக்கல, ஏன்னா அதுக்கு தண்ணி வேணும். இதுனா மரம் மாதிரி விளையும், மரம் மாதிரி நிற்கும். அதை வெட்டினா கீழே கிழங்கா நிறைய தூரில் இருக்கும். அதை பிடிச்சி அதை அவிச்சு வாங்கி சாப்பிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 67 அண்ணா ஆட்சி அமைஞ்ச போது தான் ரூபாய்க்கு 1 படி அரிசி, படிப்படியா ரூபாய்க்கு 2 படி அரிசின்னு அவங்க இப்போ உங்க ஆட்சியிலும் உணவுகள் இல்லாம நிறைய மக்கள் இருக்காங்களே. பொய் பேசாத. நீ ஒரு ஆங்கரா இருந்துட்டு இங்க பாரு, நீ வாழ வேண்டிய புள்ள, யாரும் வாயிலையும் விழாத. ஆங்கரா இருந்துட்டு எங்க ஆட்சி காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க ரேஷன் கடையை கொண்டு வந்துட்டோம். புரிஞ்சுக்கோங்க. அப்ப கூட கலைஞர் காட்டுல தான் தனியார்கிட்ட இருந்த ரேஷன் கடையை அரசு உடைமை ஆக்குனாரு. கலைஞர் தான் ஆக்குனாரு, எம்ஜிஆர் ஆக்கல. அரசு உடைமையாக்கி. ஏன்னா தனியார்லாம் என்ன பண்ணுவான்னா பாதியை சப்ளை பண்ணுவான், பாதியை சப்ளை பண்ணாமல் திருட்டு இதாக வெளியில் விற்றுட்டு போனானுங்க. அதனால அப்போ எல்லாம் ரேஷன் கடை லைசன்ஸுக்கு அடிதடிகள் நடக்கும். நானே 2-3 பேர்த்துக்கு அப்போ வாங்கி கொடுத்தேன். புரியுதா? அதுக்கப்புறம் அரசு உடைமை ஆக்கப்பட்ட பின்னாடி அதுலேயும் ஒரு அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இந்த நிமிஷம் வரை பண்ணுறாங்க. அதையும் அவங்க எந்த அளவுக்கு ஒழிக்க முடியுமோ ஒழிச்சுட்டு தான் இருக்காங்க. மனிதன் திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடின பாட்டுக்கு வாயச்சாரு. புரியுதா? ஆகையினால இது வந்து உலகம் ஒரு உருண்டடா கண்ணு. இதுல இன்னைக்கு தப்பு நடந்தா நாளைக்கு இது வெளிச்சத்துக்கு வரும், நாளைக்கு தப்பு நடந்தா நாளை கழிச்சு வெளியில வரும். இது சுத்தி வந்துடும். திமுகவுடைய தவறுகள் இப்ப வெளியே திமுகவுக்கு தவறு என்பது இலைமரவு காய்மரவான தவறுகளா இருக்கலாமே தவிர
மற்ற ஆட்சிகளில் நடந்த தவறுகள் மாதிரி எங்க ஆட்சியில எந்த தவறும் நடக்கல. இந்திய அரங்கிலேயே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான். தொழில், வர்த்தகம் சார் எல்லாத்துலயுமே. அது நீங்க ஆட்சி பண்றதுனால இல்ல, கடந்த முறை கூட வந்து தமிழ்நாடு நம்பர் 1 நம்பர் 1ன்னு எவன் சொன்னா? அதெல்லாம் சர்வே பேசக்கூடாது. இருக்கு சார். அதெல்லாம் சர்வேல 7ஆம் நம்பர்ல இருந்துச்சு. அக்கா, நாங்க எல்லாத்தையும் பார்க்காம பேச இல்ல மாட்டோம். சார், பொதுவாவே தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த அதெல்லாம் ஒரு கத்திரிக்காய். இந்த பகுதி பாரு, தான். தமிழ்நாடு ஒண்ணு அது இருந்துச்சு, உங்களால 7வது இடத்துல தான் 7வது இடத்துல இருந்துச்சுன்ற அப்புறம் நீ பாட்டு பேசுனீங்கன்னா எல்லாம் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போட்டு தானே அனுப்புறான். சார் அதுதான் சார், அப்போதுல இருந்தே வந்து தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் தான். ஆமா ஆமா. திமுக ஆட்சி பண்ணி தான் வளர்ச்சி அடையல. நாங்க ஆட்சி பண்ணி தான் நாங்களும் 67ல இருந்து நாங்க ஆனா ஆட்சி. அதிகமா ஆட்சி பண்ணது அதிமுக. அதிமுகல எம்ஜிஆர் பண்ணாரு, ஜெயலலிதா பண்ணுச்சு. அப்போ அவங்க அது வளர்ந்த அவங்க மாநிலமாக இருக்கும் போதெல்லாம் வந்து கொள்ளையடிச்சதெல்லாம் உனக்கு தெரியாது. சிறுதாவூர் பங்களா எப்படி வந்தது, இங்க ஓஎம்ஆர்ல கொண்டுட்டு போய் பெரிய பங்களா கட்டினாங்க, அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? சார், அதே இன்னைக்கு போல கருணாநிதி இருமா அவர்களுக்கு அவர் சொத்துக்கள் வந்து இருமா ஜெயலலிதா குற்றவாளிமா, தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. அதே மாதிரி சசிகலா அந்த சசிகலா நாத்துனா, அதே மாதிரி அவருடைய அக்கா மகன் எல்லாமே 4 பேரும் குற்றவாளிகள்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துச்சு. திமுக எங்க கார்ப்பரேட் ஊழல் பண்ணும் பொழுது எப்படி அதெல்லாம் திமுக எந்த புடுங்குச்சு? திமுக மேல எந்த அரசு ஊழல் செஞ்சிருக்கு? மறைமுகமாக ஊழல் செய்து கொண்டு அதெல்லாம் மறைமுகமெல்லாம் புடுங்க முடியாது. எதுவா இருந்தாலும் மறைமுகம் எப்படி இருக்கும்? வெளியில வந்துரும் இல்ல, தண்ணிக்குள்ள போய் இருக்கு சார். இப்பதான் ஒவ்வொன்னா அதெல்லாம் இப்பதான் நொன்னு வருது. ஆட்சி காலத்திலே ஜெயலலிதா எத்தனை முறை ஆட்சியில இருந்து முதலமைச்சர்ல இருந்து இறங்கி போனாங்கன்னு தெரியுமா உனக்கு? இறங்குனது எது தெரியுமா? இங்க எங்க நம்ம இதுல வந்து கிண்டியில வந்து அது அரசுக்கு சொந்தமான அந்த இடத்த இந்த அம்மாவுடைய பிரஸுக்கு அதை பட்டா போட்டுக்கிட்டாங்க. அது பட்டா போட்ட உடனே அது வழக்கு நடந்துச்சு. அன்பழகன் அவர்கள் தான் அப்ப இருந்த நம்ம கட்சியுடைய பொதுச் செயலாளர் கேஸ் போட்டு அந்த கேஸ்ல வந்து ப்ரூவ் பண்ணி தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஆனாங்க. அதுலயே முதலமைச்சர் பதவியை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மீண்டும் ஆண்டிபட்டி தேர்தலில் நின்றாங்க. நான் தேர்தல் பெற போறேன் அவருக்கு. அப்ப நான் அந்த அம்மா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால அது வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை இழந்தாங்க. 3 தடவை இழந்து தான் அந்த அம்மா போனாங்க. ஆகையினால இந்த மாதிரி ஊழல்னால எங்களை யாருமே எங்களுடைய அரசு மீது இதுவரை வரல. உடனே நீங்க வந்து அந்த ஊழல் வழக்குகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அமைச்சர்கள்லாம் மாட்டிட்டே இருக்காங்க. அமைச்சர் வர்றாங்க. ஊழல்ங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்ல தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னு நான் சொல்றேன். நீங்க எந்த மந்திரி மேல யார் மேல இதுவரை யாருக்கு குற்றச்சாட்டு அந்த வேலையெல்லாம் இதெல்லாம் நீங்க இதெல்லாம் தெரியாம பேசுறீங்க. அவர் மேல இந்த குற்றம் அந்த குற்றங்கிறத அவன் ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்க அவங்க சொல்றாங்க சார். ஆதாரத்தோட சொல்றாங்கிறத அவன் சொல்ற ஆதாரம் நான் சொல்ற ஆதாரம் எல்லாம் செல்லாதுடா. நீதிமன்றத்துல எல்லாமே வரணும். நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு தெரியுமா? நம்ம வந்து டெல்லியில இருந்த நம்மளுடைய சிசோடியாவையும் அதனுடைய முதலமைச்சரையும் பிடிச்சி ஈடி வந்து உள்ள போட்டுருச்சு. அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த அடிப்படையில இதுவரை அவங்க மீது சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாம 1.5 வருஷமா நீ எப்படி ஜெயில வச்சிருக்கலாம்னு கிளின்னு கிழிச்சது பின்னாடி அடங்குனாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா இந்த அமித்ஷா என்ன செய்வீங்களோ தெரியாது. இப்ப வந்து அவர் தானே திருச்சி மாவட்டத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை அவங்க 2 பேர் இருக்காங்க. செந்தில் பாலாஜி ஏற்கனவே வழக்கு இருக்கு. இவங்களை இது பண்ணிட்டோம்னா திமுக அழிஞ்சிருங்கிற எண்ணத்துல அவங்க மேல பழி போடுறாங்க. இந்த பழியை வந்து இவங்களா பண்ணி இவங்க போடட்டுமே, சுப்ரீம் கோர்ட்ல இவங்க தாக்கல் பண்ணட்டுமே. நாங்க எதுக்கு எஃப்ஐஆர் போடணும்? நாங்க எஃப்ஐஆர் போட மாட்டோம். எங்களுக்கு குற்றவாளி இல்லைங்க போது நாங்க எஃப்ஐஆர் போடணும். எங்க கவர்மெண்ட் போட முடியாது. 2வது சுப்ரீம் கோர்ட் முந்தா நாள் ஒண்ணு சொல்லிச்சு தெரியுமா? என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஆளுகின்ற அந்தந்த மாநிலங்களை ஆளுகின்ற அரசை உங்களுடைய எடுபடியாக மாற்ற நினைக்காதீர்கள். அவர்கள் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்டாகத்தான் ஆட்சி செய்ய வேண்டும். இது உங்களுடைய அரசு என்பது அவர்கள்லாம் சேர்ந்ததுனாலதான் நீங்கள் ஒன்றிய அரசு. இனிமேல் இது போன்ற வேலைகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு முந்தா நாள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் படிங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். செய்தி நேயர்களுக்கும் மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 71,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.